7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மனுக்கு அற்புதமான அபிஷேகம் செய்து அற்புதமான அலங்காரத்தில் அம்மா ஜொலிக்கிறார். துர்காதேவி எல்லாரும் வணங்குங்க. அங்காள பரமேஸ்வரி, அதர்வண பத்ரகாளி அம்மன், மகாலட்சுமி, மகாமேரு அம்மா. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் ஒரு க்ஷண நேரம் இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்காங்களோ, லண்டன்லேருந்து வச்சலான்னு ஒரு பெண்ணு சின்ன வயசில் கேன்சர் அவசப்படுறா. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை எல்லா உறவினர்களும் அவளை வேறு வகையில் அவளை பயன்படுத்த நினைக்கிறாங்க. அவள் தாய் கதறா. இன்றைக்கி அந்த வச்சலா பேரில் நடக்குத பூஜை. என்னுடைய நவசக்தி நவலிங்கம் முப்பெரும் சக்தி பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் காணிக்கை அனுப்பிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அந்த சுரிதாவை ஏம்மா அவ்வளோ சோதிக்கிற, ஏன் அத்தனை பேரும் சங்கடத்தை கொடுக்குற? அமெரிக்காவில் கமலா ராமசாமிக்கிலிருந்து எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குறியம்மா. ஒருத்தர் நிம்மதியாக நீ வேண்டதை கொடுக்க மாட்டியா? யாரெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் வேண்டி இருக்காங்களோ, சத்தியபூர்வமாக இன்றைக்கி அண்ணாமலையார் தீபம் 5வது நாள் மலையில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தீப ஜோதி சாட்சாய் நான் யாரெல்லாம் உன்னோடு பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை பிரச்சனைகளையும் இந்த நிமிஷத்தில் நானே எலுமிச்சம்பழத்தில் கலந்து உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன்டா. எல்லாருடைய பிரார்த்தனைகள் வெற்றியாகும். கார்த்திகை தீபத்துக்கு 5 நாள் அன்னதானத்துக்கு உதவிய அத்தனை அருள் வள்ளல்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தாயின் சார்பிலே தெரிவித்து அவங்கள் குடும்பத்திற்கு அற்புதமான யோக நிலை கிடைக்க பிரார்த்திக்கிறேன். அதேபோல் இன்று நடக்கக்கூடிய பூஜைக்கு உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், கருணை உள்ளவளே, அன்புள்ளவளே, பேசும் தாயே, இப்போது உங்களுக்கு கற்பூர தீபாராதனை ஏற்றி வைக்கப்படுகிறது. எல்லாரும் வேண்டிங்க, அம்மன் அருளை பெறுவோமாக. அம்மா நீ வரணும் தாயே, நீ பேசணும். வீடசம் மணி அடிங்க. அம்மா எங்கம்மா இருக்கிற? இன்னைக்கு ரொம்ப அலைச்சல் கொடுத்துட்டேன். எல்லாரும் தரிசனம் பண்ணீங்க. இந்த மகா தீபம் சாட்சாய் பத்ரகாளி அம்மனும் துர்காதேவியும் மகாலட்சுமியும் உற்சவ சக்தியும் ஒன்றரை கலந்து தெய்வ சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தியோடு நான் ஒரே ஒரு பழம் எதிர்பார்க்கிறேம்மா. எல்லாருடைய பிரச்சனைகளையும் மிகவும் சோதனையுமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. எல்லாருக்கும் நல்லருள் புரிவாய் என்று நம்புகிறேன். இப்போது இந்த பூஜையை நிறைவு செய்ய போகிறேன். அம்மா கருணை வைக்கவில்லை, அம்மா தயவு வைக்கவில்லை. ஆஹா, அம்மா சூளத்திலிருந்து 2 பழம் நான் கேட்ட நிமிஷத்திற்கு அம்மா பேசுகிறாள். இது சத்திய அருள்வாக்கு. எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும். சந்தோஷம் உண்டா.